all present here. I am Subaksha of Therapy of CS. Today, we are gathered here for a first guest lecture on the art of goal setting, turning ambitions into achievements. With this cheerful mind, let us get into the program. Now, I call upon Mrs. Dr. Lalita Kameshwari, Assistant Professor, Department of Corporate Secretaryship, to address the gathering. A very good morning. Mike. It's my pleasure to welcome you all to today's guest lecture. We are honored to have Mr. V. Sundarave, Master Role in Karadiva Group of Company, a renowned expert with us. Mr. V. Sundarave will share valuable insights on the art of goal setting, turning ambitions into achievements. He offering us a unique opportunity to learn and grow. Let's make this session engaging and enriching by participating lively. Thank you. Thank you, ma'am. Now, I call Ms. Subhashini, Assistant Professor, Department of Corporate Secretaryship, to address our resource person. A very happy morning to one and all present here. Now, I take the privilege to invite a great personality whose presence is really attractive and vibrating. He is none other than Mr. Sundarave. He is the Senior Accountant Officer. He is the life motivational example of kindness. He has done his schooling in K.C. Sambalinganada Higher Secondary School and his bachelor degree in the Department of Corporate Secretaryship in our college and his MBA in Finance at University of Madras. With a wide range of experience in income and expenses booking for Pan India, handling debtors and creditors ledger, monthly remittance of service tax, GTS, VAT and CST, returns filing, monthly, quarterly and half-yearly, monitoring cash and bank transactions with full effort, monthly bank and branch transactions, knowledge in tax deduction and source TDS, foreign remittance document preparation, Form 15CA and 15CP, carry out the requirements of internal, statutory and tax auditors. Thus, without any waste of time, let us call upon Mr. Sundarave to join us onto the stage. Hello. இப்போ நம்ம 2024 கிட்டத்தட்ட 15 வருஷம் பிசிஎஸ் காசிநாதா காலேஜ் 15 வருஷமா ஞாபகம் வச்சிருக்கேன்னு நினைக்கும்போது ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஏன்னா கெஸ்ட் லெக்சராகவும் வந்திருக்கேன் எனக்கு முன்னாடி அண்ட் தென் அலுமினியும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா நேற்று அங்கே இருந்தேன், இன்னைக்கு வாய்ப்பு இங்கே இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே இந்த சான்ஸ் அமைகிறதுக்கான தருணம் எப்போனாலும் அமையும். அதுக்கு நீங்கள் வந்து உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு ரூம் பண்ணி கொண்டு போகக்கூடிய பர்சன்ஸ். நம்ம அவங்களோட தாட்ஸை கரெக்டாக அப்சர்வ் பண்ணோம்னா டாப்பராக வரலாம். என்னடா டாப்பர்னு சொல்கிறாரு, இவர் எவ்வளோ டாப்பரா அப்படிலாம் கிடையாது. ஆவரேஜ் சொல்கிறாங்க. மோட்டிவேஷனை கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு டெப்டி மேனேஜராக இருக்கேன் நான் கரெக்டி பார்ட்டிசிபேஷன் கம்பெனியில். ஸோ எப்பயுமே வந்து இவங்களோட பிளஸிங்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஜஸ்ட்டு மணியோட வேல்யூ வந்து பசங்க நிறைய இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபினான்ஷியல் சர்வைவல் அப்படின்ற ஒரு சின்ன டாபிக் எடுத்திருக்கேன். அந்த டாபிக் பேஸ் பண்ணி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு சோபமா வில்சன் சார் எல்லாருமே லலிதமாம் எல்லாருமே எனக்கு கிளாஸ் எடுத்துருக்குறாங்க. போர்டில் சாக்லேட்ஸே டச் பண்ணாத சோபமா வில்சன் சார்லாம். ஆனால் பசங்களை வந்து கரெக்டாக அந்த மார்க்ஸ் எடுத்து வச்சுருவாங்க. இப்போ ஃபினான்ஸ்
அப்படின்றது என்ன நினைக்கிறீங்க? என்னன்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் இங்க யாரெல்லாம் என்ன ப்ரொஃபஷனாக போகணும்னு உங்களோட ஆம்பிஷன் ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்லியாக தான் போகும், இந்த டிஸ்கஷன் மாதிரியே தான் போவேன், சரியா? கிளாஸ் மாதிரி இருக்காது. ஸோ உங்களோட அட்டென்ஷன் எனக்கு வேணும். அப்படின்னா தான் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய சின்ன விஷயம்னா அது எப்படி உங்களுக்கு ரீச் ஆகுதுன்றதை நான் பார்க்க முடியும். ஓகேவா? ஜஸ்ட்டு குவாலிட்டியாக ஷேர் பண்ணலாம் உங்களோட ப்ரொஃபஷன், நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. பாய் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாமா? சும்மா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கேர்ள்ஸ் யாராவது? anyone? ஃபைன். சரி, நம்ம வந்து இப்போ காலேஜ் முடிக்கிறோம். முடிச்ச உடனே ஒன்று போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுவோம், இல்லைன்னா சிஏ ப்ரொஃபஷன், இல்லைன்னா வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம போவோம். கரெக்டாக? சிஎஸ் கரெக்டாக? இல்லை எல்லாருமே வெல்டு ஃபேமிலியா சார்? வீட்டில் காசு நிறையா இருக்குது சார், நான் வர சும்மா உட்காந்து அந்த மாதிரி இருக்கீங்களா எல்லாரும்? ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நான் சொல்ல போகிற மணி வேல்யூ வந்து உங்களுக்கு அந்த அட்டென்ஷன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். சரி, இதில் யாரெல்லாம் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்த்துருக்கீங்க லைவா? எனிஒன்? யா, வேற? ஓகே, என்னமா பண்ணுறீங்க? மெடிக்கல் ஷாப். ஓகே, அதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட் பண்ணுறீங்க. சூப்பர், வெரி குட். அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம அப்பா அம்மா நம்ம படிக்க வைக்கிறாங்க, இன்னொரு 3 years தென் we have to stand in our own leg. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போதே we have to learn the மணியோட வேல்யூ என்னன்றதை நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். டெய்லி அப்பா நமக்கு எவ்வளோ பாக்கெட் மணி தராங்க? சும்மா சொல்லுங்க. 100 rupees இல்ல, 50 rupees அதுவும் இல்ல. அப்போ எப்படி எல்லாரும் ரீசார்ஜ் பண்றீங்க? சொல்லுங்க, யாராவது கேட்டரிங். அதுதான் கேட்டேன். சூப்பர், பார்ட் டைம் பண்றீங்க நீங்க. அப்ப கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கீங்க, சம் கைண்ட் ஆஃப் பார்ட் டைம். ஸோ யூ ஆர் ஏர்னிங் சம் மணி. ஓகேவா? நல்ல விஷயம். வேற? சரி, நம்ம காலேஜ் படிக்கிறோமே, என்ன கைண்ட் ஆஃப் பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் அவைலபிள் இருக்கு மார்க்கெட்ல? அது ஷேர் பண்ணலாமா? கேர்ள்ஸ்க்கு என்ன கைண்ட் ஆஃப் பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் இருக்கு? ஃப்ரீலான்சர் போலாமா? டிசைனிங் பண்ணலாமா? ஸ்விமிங், தையல் மிஷின் பண்ணலாமா? இது எல்லாமே எதுக்காக நான் சொல்றேன்னா, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் ஃபர்ஸ்ட் கெரியர் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ். 100 ரூபாயில இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரும்போது இந்த பார்ட் டைம் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். யாரோட அப்பா அம்மாலாம் வந்து கடை வச்சிருக்காங்க, இதெல்லாம் வச்சிருக்காங்க, நான் போயிட்டு ஈவினிங் அவங்க கூட ஹெல்ப் பண்றேன், அந்த மாதிரி பசங்க கை வைக்கணும். அதுவும் இல்லையா? ஓகே, ரைட். சரி சரி, ஓகே. இது எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிங்க. இது வரைக்கும் பண்ணலனாலும் பரவாயில்ல. henceforth please start doing that. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த மணியை நீங்க 100 ரூபாய் சம்பாதிக்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்றத யூ கேன் ரியலைஸ். நான் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் தான் ஷேர் பண்றேன், நோ தியரிட்டிக்கல். இந்த கான்செப்டா நான் போகவே இல்லை. டே டு டே ஆக்டிவிட்டியில குளோபல் மார்க்கெட் வந்து பெரிய வேர்ல்ட் வைட், இட்ஸ் a big market. When you are entering into the career after completing your post UG or PG, அன்னைக்கு வந்துட்டு நான் உங்க அப்பா கேட்பாங்க, 40,000 கொடுத்து 3 வருஷம் படிக்க வச்சிருக்கேன், எனக்கு எப்போ சம்பளம் கொடுக்க ஆரம்பிப்பேன்? வருமா? கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்க. அப்போ நமக்குள்ள ஒரு கில்ட்டினஸ் ஃபீல் ஆகும். அப்ப நம்ம முகத்தை போய் எந்த இடத்துல பார்ப்போம்? அதுக்கான பேஸ் தான் நான் சொல்லக்கூடிய பார்ட் டைம் ஆக்டிவிட்டிஸ். உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஆர் சூசிங் த டிபார்ட்மெண்ட். அவ்வளவுதான். அந்த டிபார்ட்மெண்ட்ல நீ நம்பர் 1 இருக்கணும். ஒருத்தர் டாக்டரா இருக்காரு, அவன் டாக்டரா இருக்கான், நான் இன்ஜினியரா இருக்கேன், இன்னொரு அக்கௌண்ட்ஸா இருக்கான்,
யோசிக்காத. அவன் டாக்டர், அவன் 50,000 ரூபாய் வாங்குவான். அதே அக்கௌண்ட்ஸ் நீ சிஏ, நீ வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலாம், டிடிஎஸ் ஃபைல் பண்ணலாம், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம். யூ ஆல்சோ ஏபிள் டு earn 50,000. உன் டிபார்ட்மெண்ட் நீக்கிக்கலாம், என் டிபார்ட்மெண்ட் நாக்கிக்கலாம். நம்மள ஒரு கெத்து இருந்துகிட்டே இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் அந்த கெத்து இருந்துகிட்டே இருக்கணும், வைப் ஆகிக்கிட்டே இருக்கணும். மங்கத்தர அஜித் சொல்ற மாதிரி மணி 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 மணின்ற மாதிரி அந்த மணிக்கான இம்பார்ட்டன்ஸ் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். நீங்க அக்கௌண்ட்ஸ்ல ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது இன் ஃபியூச்சர் நான் சொல்றேன், நிறைய பேர் இங்க இருந்து முடிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் தான் போவோம், ஏன்னா நம்மளோட கெரியர் தான். அப்போ யுவர் ஃபியூவர் seeing any kind of activity and mislead ஆகிட்டு இருக்கு. You are the person handling accounts. அந்த இடத்துல you have to raise your voice. அங்க தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு you have to prove that in your database. Based on your database you have to prove that. Database தான் பேசணும். அந்த database பேசணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் அனலிஸ்டா மாறணும். ஒரு ப்ராசஸ் ஆகுது, ஒரு இன்கம் வருது அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் இன்கம்ஸ்லாம் உள்ள வருது, அதை என்ன மாதிரிலாம் எக்ஸ்பென்சஸ் பண்றாங்க, மார்க்கெட்டிங் என்ன பண்றாங்க, டீம் என்ன பண்றாங்க அப்படின்றது அனலைஸ். ஓகேவா? அப்பனா நீங்க அந்த இடத்துல க்ரூம் ஆகணும். ஃபர்ஸ்ட் மேனேஜர் திட்டுவார், போய் சேர்ந்த உடனே ஜெராக்ஸ் எடுத்துட்டு நோட்டு செய்யணும். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனல். அவங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லும் போது என்ன கண்டென்ட் எடுக்க சொல்றாங்க, எதுக்காக எடுக்க சொல்றாங்க, நெக்ஸ்ட் சிஸ்டம் ஒர்க் வைப்பாங்க, என்ட்ரி போடணும். இல்லை நம்ம என்ட்ரி போடுறதா, பிகாம் முடிச்சிருக்கோம், யூஜி முடிச்சிருக்கோம், பிஜி முடிச்சிருக்கோம், நம்ம என்ட்ரி போடுறோம். என்ட்ரி போடணும். கிரவுண்ட் ஸ்டடி பண்ணணும். கிரவுண்ட் ஸ்டடி பண்ணாதான் நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு மேனேஜர் ஆகும்போது உனக்கு கீழே இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணுறான்றத ஓவர் த A4 ஷீட்டில் நீ கண்டுபிடிக்க முடியும். நீ போய் எல்லா என்ட்ரியும் பார்க்க முடியாது. இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் மொபைல் கம்பெனியும் வச்சுக்கலாம். மொபைல் கம்பெனி தான் எல்லாருக்கும் முடியும், ஏன்னா எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கா, கைக்கு இருக்கும் மொபைல் இருக்கணும் கேட்குறீங்க. அப்பா எனக்கு அடிச்சு எல்லாம் வீடியோ இருக்கு. சரி, இப்போ ஒரு மொபைலுக்கு என்ன அக்சசரிஸ்லாம் தேவை இருக்கு? கொஞ்சம் பேக் கேஸ் வேற, ப்ளூடூத் வேற, வேற. ஓகே, ஸோ ஒரு மொபைலுக்கு இவ்வளோ அக்சசரிஸ் தேவை இருக்கு. அப்போ ஒரு மொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணா இந்த எல்லா அக்சசரிஸோட இன்வென்ட்ரி ஹேண்டில் பண்ணணுமா? கரெக்டா? அப்போ என் நம்பர் ஆஃப் வெண்டர்ஸ் வருவாங்க. இதை இவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க, நீங்க எல்லாருமே கிளைண்ட், என் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வராங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றவங்க நம்ம ஒரு ஆள். இந்த சைடு வெண்டரோட ஆக்டிவிட்டி பர்ச்சேஸ்ல என்ன டீவியேஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த சைடு கஸ்டமர் கிட்ட என்ன மாதிரி சேல்ஸ் பர்சன் வந்துட்டு ட்ரிக்ஸோட சேல்ஸ் பண்ணுவாங்க, அங்க என்ன லீக்கேஜ் இருக்கணும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களை ப்ரூவ் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? சரி, இப்போ ஃபினான்ஸ்ல வந்துட்டு ஃபினான்ஸ் சொல்றேன். ஃபினான்ஸ்னா என்ன? ஃபினான்ஸ்னா என்ன? மணி மட்டும்தான் ஃபைனான்ஸ். மணி இன்வால்மெண்ட் இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. சரியா? ஃபைனான்ஸில் வந்துட்டு நம்மளை 3 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். அதாவது பர்சனல் ஃபினான்ஸ்னு பிரிக்கலாம், கம்பெனி ஆர் கார்பரேட் ஃபைனான்ஸ்னு பிரிக்கலாம், கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்ல போகிறேன். எல்லாருமே உங்கள் மைண்டில் நான் காலேஜ் முடித்த உடனே என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி என்னவா இருக்கும்னு திங்க் பண்ணிக்கணும். நான் இப்போ பர்சனல் ஃபைனான்சிங்கை பற்றி ஜஸ்ட் ஷேர் பண்ண போகிறேன். டே டு டே எக்ஸ்பென்சஸ், அதில் நீங்கள் எல்லாரும் ஏர்ன் பண்ணால் உங்ககிட்ட மிச்சம் என்ன இருக்க போகுது, புரியுதா? ஒரு மாத சம்பளம் நான் வாங்கிட்டேன், என்னோட ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் நான் பண்ண போகிறேன். என்னோட ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் நான் முடிச்சா என் கையில் பேலன்ஸ் என்ன இருக்க போகுது, அதுக்கு பேர் என்ன? பேலன்ஸ் இருக்கிறது பேர் சேவிங்ஸ். ஓகே, சேவிங்ஸ்னு சொல்லலாம். அதுக்கு சேவிங்ஸ் இல்லை, இன்னொரு பேர் சர்ப்ளஸ். ஓகே, ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? இதர் நீங்க உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருந்தா ப்ராஃபிட், காசே இல்லைன்னா லாஸ்.
ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்துல டெப்ட் வாங்குவீங்க, லோன் வாங்குவீங்க, பேடிஎம்மில் கடன் வாங்குற மாதிரி, கிரெடிட் கார்டில் கடன் வாங்குற மாதிரி, இஎம்ஐ சிஸ்டம் கடன் வாங்குற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ப்ராசஸ் இல்லாமல் இருக்கணும்னா பேசிக்காக லைஃப்க்கு என்ன தேவைன்றதை சொல்கிறேன். எல்லாருமே மனசில் ஒரு சின்ன அமௌண்ட் யோசிக்கணும். பண்ணியாச்சா? இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது யாரும் வெளியில் என்னன்னே சொல்ல தேவையில்லை. இது உங்களுக்குள்ள ரீச் ஆகணுன்றது தான் என்னோட விஷயம். நான் ஆக்சுவலாக பேப்பர் பென் சொல்லியிருந்தேன், சரி அது வேணாம் சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா எல்லாருமே எங்கள் பசங்களாம் செம்மையாக மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னாச்சு. அதனால் நீங்கள் உங்களோட மைண்ட் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே டே டு டேல என்ன எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்றத ஜஸ்ட் ஒருத்தராக ஒரு பாயிண்ட் ஒருத்தர் எக்ஸ்பென்சஸ்ன்றது காமன், அது எல்லாருமே ஷேர் பண்ணலாம். ஓகேவா? பேசிக்காக ஓகே. ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் மந்த் என்ன சேலரி வாங்க போறீங்கன்னு திங்க் பண்ணிட்டீங்களா? ரெஸ்பான்ஸ் ப்ளீஸ். நீங்க அதான் சவுண்டா சொல்லுங்க. இது நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், அதுதான் சொன்னேன். அக்கௌண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி வேணும் சவுண்டா சொல்லுங்க. சரியா? ரைட். சரி, எக்ஸ்பென்சஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன எக்ஸ்பென்சஸ்? டிராவலிங் எக்ஸ்பென்சஸ். டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோவில் சின்னதாக ஒரு அமௌண்ட் உங்கள் வீட்டில் வந்து இங்கே வரீங்கல்ல, இதை பேஸாக வச்சு அந்த சேலரி அமௌண்ட்டில் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா பேப்பர் பென்றது தான் இன்னும் பெட்டராக இருக்கும். நான் மறந்துட்டேன், ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டேன். சரி ஓகே. சரி நீங்கள் யோசிக்கணும், அந்த அமௌண்ட்டில் அப்படியே கழிங்க. அது சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன வேற என்ன எக்ஸ்பென்சஸ்? ஃபுட்டுக்கு 500 in a month. ஒன் டே ஒரு நாளைக்கு 500 ரூபா. வெரி குட், சூப்பர். மத்தியானம் பிரியாணி, சாயந்தரம் தருணம் கேட்டு நிச்சயமா ஓகே. அதாவது உங்க மைண்ட்ல என்ன, இப்போ அவங்க 50 ரூபாய் யோசிக்கலாம், அவங்க 30 ரூபாய் சாப்பிட்டாங்க, இட்லி சாப்பிட்டுக்கலாம், அப்போ யோசிக்கலாம். நீங்க அதை கழிச்சுக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஒருத்தவங்க ரொம்ப வெயிட்டோட இருப்பாங்க, நான் எப்பயுமே கேஎஃப்சி சிக்கன் தான், பரவாயில்ல, அவங்க மறுபடியும் ஃபைனலா யாருக்கு என்ன வருதுன்றது நம்ம யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுட்டு மேண்டேட்டரி, டிராவல், ஃபுட்டு, வேற ரெண்ட், ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ். சரி, பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி, வீட்டுக்கு தேவை தண்ணி, எல்லாருமே நம்ம வந்து இப்போ எந்த மெட்ரோ போய் படிக்கிறது இல்லையே, எல்லாருமே கேன் தான் வாங்கலாம், அது ஒரு 30 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டு, அதுக்கு ஒரு அமௌண்ட் கால்குலேட் பண்ணி உங்களோட சேலரியில் நீங்கள் கூட சேலரியில் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்காக 3 திங், ரெண்ட், இவி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அமௌண்ட்டை அக்யூமுலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் கடைசியில் எக்ஸ்பென்சஸ் டோட்டல் எல்லாருக்கிட்டையும் கேட்பேன். எக்ஸ்பென்சஸ் டோட்டல் சொல்லணும், எல்லாரும் இன்கம் எனக்கு தேவை, எக்ஸ்பென்சஸ் டோட்டல் எல்லாரும் சொல்லணும். அதனால ஆட் அப் பண்ணிட்டே வாங்க. சரியா? நெக்ஸ்ட் வேற எக்ஸ்பென்சஸ் வரும். மொபைல் ரீசார்ஜ் போட்டுக்கலாமா? டிடிஹெச் வீட்டில் ரீசார்ஜ் அது போடலாமா? மந்த்லி ஒன் சினிமா கிடையாது, அவுட்டிங் சினிமாஸ் அதுவும் இல்லையா? வெரி குட். அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் விட்டுருங்க. என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் வேண்டாம். வேற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மேண்டேட்டரி. வெரி குட். நோட் பண்ணிட்டீங்களா? சின்னதாக ஒரு அமௌண்ட். ஓகே. வேற என்ன? பேசிக் நீட்ஸ். இது எல்லாமே பர் டே இன்டு 30 போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு மாசத்தோட எக்ஸ்பென்சஸ் வரும். நீங்க மொத்தமா சார் 1000 சேலரி சொல்லக்கூடாது. பர் டே இன்டு 30 மந்த்லி சேலரியோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஓகே. உங்களோட டோட்டல் எவ்வளவுமா? 15,000. வெரி குட். ஓகே. உங்க டோட்டல் 16,000. வெரி குட். 22,000. ஓகே. நீங்க 15,000. So randomly in all persons average நம்ம கால்குலேட் பண்ணா 18,000 வச்சுக்கலாமா? 20 சொன்னீங்க, 18 சொன்னீங்க, ஆவரேஜா 18,000 நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம வீட்டுக்கு பேசிக்கா as a individual
இப்போ நான் கால்குலேட் பண்ண சொன்னது ஆஸ் எ இண்டிவிஜுவல். ஓகேவா? 18,000 ரூபாய் பேசிக்காக தேவை. நீங்கள் என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் சேர்க்கல, அவுட்டிங் எக்ஸ்பென்சஸ் சேர்க்கல. ஓகேவா? அப்போ நமக்குளால 18,000 வச்சுக்கிட்டு நம்ம போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்ல குளோபல் மார்க்கெட்ல உள்ள என்டர் ஆகும்போது நம்மளோட சேலரி ஸ்டார்ட் அப் வித் எதனால இருக்கலாம், either 20 இருக்கலாம், 25 இருக்கலாம். ஃப்ரெஷருக்கு அதுதான் ஸ்டார்ட் அப் ஆகும். If you are entering into MNC company now, you can get able to get 30,000. Basically that நீங்க அந்த 30,000 வாங்கினா you have to put a more effort on that. 30,000 ரூபாய் நீங்க சம்பளம் ஃப்ரெஷர்ல வாங்கணும்னா உங்களோட இன்டர்வியூ கால் இஸ் a very tricky call. 2-3 செக்மெண்டா போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ எதுக்காக இந்த மணி வேல்யூ பத்தி பேசுறேன் அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீட்டில் நீங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுது, அப்போ நம்ம இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாமா, அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை எப்படி ரெடியூஸ் பண்றதுன்றது ஆஸ் அக்கௌண்ட்ஸ் பர்சன் நம்ம செய்யணும். இது எதுக்காக இண்டிவிஜுவல்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு போறது தெரியுமா? காலேஜ் முடிச்சோனையும் நீங்க எல்லாரும் வேலைக்கு போவீங்கன்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நிறைய பேர் செல்ஃபா ப்ரொஃபஷனலா பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, சோல் ப்ரொப்ரைட்டரா பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. இப்போ அந்த தம்பி கேட்டரிங் பண்றேன்னு சொன்னாப்ல, இந்த 2 வருஷத்துல கேட்டரிங்ல என்ன பிளஸ் என்ன மைனஸ் நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிருவாரு. நிச்சயமா ஆரம்பிப்பாரு. அப்படி ஆரம்பிக்கும் போது அவருக்கு இந்த கைடன்ஸ் யோசிக்கிட்டே வந்தாருன்னா எத்தனை பேரை நம்மளால ஒர்க்குக்கு எடுக்க முடியும், அவங்களுக்கு எப்படி சேலரி கொடுக்கலாம், அவங்களுக்கு சேலரி கொடுத்தது போக பர்ச்சேஸ் ப்ரொக்யூர்மெண்ட்னா நம்ம எங்கெல்லாம் வாங்கினா விலை கம்மியா இருக்கும், எங்கெல்லாம் கிரெடிட் டேர்ம்ஸ் எடுக்கலாங்கிற அனாலிசிஸ் கிரியேட் ஆவாங்க. ஸோ டெய்லி இஃப் யூ ஆர் டூயிங் யுவர் பெட்டி எக்ஸ்பென்சஸ், you have to track that petty expenses from now onwards. It's a good and simple tips for you. Money value தெரியல வெளியில இருக்கவங்களுக்கு. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, நேற்று ஒரு புதுசாக ஒரு சிக்கன் கடை ஆரம்பிச்சிருக்கோம். 3 மாசம் கூட ஆகிட்டு. ஆனால் அந்த கடையை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா சீலிங் லைட்டு, ஃபேனு, அது இதுன்னு போட்டு ஆக்டிவிட்டிலாம் வச்சு பங்கரவா இருக்கும். யார் பண்ணணும்? எல்லாம் அவங்க அப்பா. யார் உழைப்பு? எல்லாம் அவங்க அப்பா உழைப்பு. நீ என்ன போட்ட அதை கட்டியாக காக்கணும். அதாவது that means you have to retain that business. இல்ல லாஸ்ட் மந்த் போயிட்டே இருக்கு. அதோட இம்பார்ட்டன்ஸ் you have to learn from now onwards. அப்பனா தான் நீங்க வெளியில வரும்போது அம்பானியாவோ சிவநாடாராவோ அதானியாவோ வர முடியும். நம்ம அவ்வளவு பெருசா யோசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அப்படி யோசிச்சாதான் நம்ம இந்த ஏரியாவிலேயாவது நம்ம டாப்பர் ஆக முடியும். Always you have to think like a king. அப்படி திங்க் பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம ஒரு ஸ்டேஜுக்காக கொஞ்சம் வர முடியும். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ், இதுல வேற ஏதாவது பண்ணலாம், கிளாரிஃபிகேஷன்ஸ்? சரி, இதை நம்ம வேற மாதிரி செஞ்சா இன்னும் நல்லா இருக்குமே, பெட்டரா இருக்குமே அப்படின்ற மாதிரி இல்லையா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அந்த டிப்ஸ்? இது வந்து டிப்ஸ் தான். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? எத்தனை பேர் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க போறீங்க? ஓகே, சூப்பர். என்ன படிக்கலாம்னு நினைக்கிறீங்க போஸ்ட் கிராஜுவேட்ல? எம்பிஏ. எம்பிஏல டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர். ஓகே, நீங்களா? இதே போதும் சார். ரைட். இல்லை, நானும் அப்படி நினைச்சவன் தான். அதுக்கடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்தாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன், போதும் யூஜி போதும். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 10th முடிச்சோன்னே 11th எனக்கு கேசிஎஸ்னு சொன்னாங்கல்ல, நான் எடுத்த மார்க் எனக்கு சீட்டு தரல, உனக்கு சீட்டு கிடையாதுட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு 80 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 80 பேரில் 76 பேர் என்ன சொல்லுவாங்க, சுந்தரலோட கட்டாயம் சீட் இருக்கு, நீங்கள் நிற்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஐ எம் கெட்டிங் a good relationship with the teachers. NCC, NSS, all extra activities நான் தான் பண்ணுவோம்.
இங்கேயும் அதே தான், எந்த கிளாஸ்லேயும் அட்டன் பண்ணதே கிடையாது. ஆல் ஸ்போர்ட்ஸ், என்சிசி, என்எஸ்எஸ் எல்லாத்துலேயுமே நம்பர் 1. இங்கேயுமே எல்லா ஸ்டாஃப்மே எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. எக்ஸாமுக்கு முந்தின நாள் ரிசல்ட் சார் கூட உட்காந்தேன். ஒரே நாள் சொல்லி கொடுத்தாரு, சோபம் ஒன் டே எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் கிளாஸ் இருக்காங்கன்னா நம்புவீங்களா? எனி ஒன்? சோபம் எனக்கு மட்டும் கிளாஸ் இருக்காங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அன்னைக்கு ஒரு நாள் 1.5 நோட்டு காலி பண்ணேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரே நாள் 1.5 நோட்டு காலி பண்ணேன். அவங்களோட அதர் ஆக்டிவிட்டியை பார்த்துக்கிட்டு அந்த 1.5 நோட்டு காலி பண்ணி நான் கிளம்புறது என்ன சொன்னாங்க, நீ பாஸ் ஆகியான்னு தெரியலையடா அப்படின்னாங்க. ஆனால் நான் எக்ஸாம் பேப்பர் முடிச்சதையும் எக்ஸாம் காலம் முன்னாடி முடிச்சிட்டேன். எல்லா சம்மோட ஆன்சர்ஸையும் எழுதினேன். நேராக வந்து ரூமில் வந்தேன், கொஸ்டின் பேப்பர் காட்டுறேன். அவங்க சொல்கிறாங்க 96 மார்க் பண்ணுங்க. எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்து 96 தான். அந்த நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ ஃபெயிலாக சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்போ என்னாச்சு, நான் வீட்டுக்கு போய் ரீகலெக்ட் பண்ணிட்டே இருக்கேன். அன்னைக்கு தூங்கலை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் விளாண்டா ஆனேன், எல்லாமே பண்ணேன். அந்த சொன்ன வார்த்தைக்காக வேண்டி ரீகலெக்ட் பண்ணிட்டே இருந்தேன். திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தேன் சம்சை. அப்போ அதுதான் வந்து அந்த காரணத்துக்காக தான் அவனுக்கு அதை சொன்னேனே. அவன் சொன்னாங்க நெக்ஸ்ட் டே நான் முடிச்சு நீங்க என்ன ஃபெயிலாக சொன்னீங்க பாருங்க, எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிச்சு. நான் ஒரு 85 கிட்ட வருவேன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு போய் அவங்கள பேப்பர் காட்ட அவங்க சொல்ற வேல்யூ வேற. அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ள பில்டப் ஆச்சு. இதுதான் அந்த கெத்துன்றது. அதை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கணும். நீங்க எப்ப கேட்டாலும் எந்த கேட்டாலும் வில்சன் சார், லலிதா மேம் டைம் பார்க்காம சொல்லி தராங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணணும். அவங்களோட வேல்யூ, மணி வேல்யூ காட்டணும், குருவோட வேல்யூ அதிகம். 35 மார்க் எடுக்கிறவங்க 96 மார்க் எடுக்க வைக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். முடியுமா? இங்க எவ்வளவு பேர் வந்து டாப்பர் இருக்கீங்க, எவ்வளவு பேர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு தெரியாது. பட் the thing, நீங்க அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க் if you have to pitch, உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் நிச்சயமா ரிசல்ட் இல்லாம கிடைக்கவே கிடையாது. ஹார்ட் ஒர்க் never pays. ஓகே, so from now onwards பட்ஜெட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களோட ஃபேமிலி பட்ஜெட்? ஓகே, என்னோட செஷன் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தா and motivating speech, and we are sure that you will definitely apply your thoughts in a life, sir. Thank you, sir. Now I call upon Ms. Kripa Lakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship, to express a vote of thanks. Good morning to one and all present here. I stand before you today to express my heartfelt gratitude to everyone involved in making the program a resounding success. To our organizing department, our tireless efforts and dedication have been instrumental in bringing together such an enlightening and engaging event. To our principal and faculty members, your unwavering support and encouraging us to explore our thoughts. And to my fellow students, your participation and enthusiasm have made this event very memorable. Thank you all once again for your contribution. May the lessons learned and connections made today propel us towards a brighter future. Thank you. Thank you, ma'am. That drives us into pursuit or dreams. Honorable dignitaries, respected principal and faculty members, very good morning to all of you present here. I am Subaksha of 3rd BCom CS. Today, we are gathered here for a first guest lecture on building your personal brand from passion to profession. With this cheerful mind, let us get into the program. Now, I call upon Mrs. Dr. Lalita Kameshwari, Assistant Professor, Department of Corporate Secretaryship, to address the gathering. A very good morning. It gives me a great pleasure to welcome all of you to this special guest lecture organized by our college, KCS National College of Arts and Science. Today it's my privilege to welcome Mr. Nashibasha, Senior Manager, Cognizant
a distinguished expert in corporate security, integrated risk management, who will be sharing valuable insights on building your personal brand from passion to profession. This lecture is a wonderful opportunity for our students to join fresh perspective and deepen their knowledge. Thank you. Thank you, ma'am. Now, I call Ms. Subhashini, Assistant Professor, Department of Corporate Secretary. It's a privilege to invite a great personality whose presence is really attractive and vibrating. He is none other than Mr. Nazir Basha. He is a senior manager in Cognizant Company. He is the life motivational example of kindness. His achievements: he got Best Trainer Award in 2006, a Best GEM Award in 2007, Maverick Award in 2017, Best Manager Award in 2019. He has done his bachelor's degree in our college. He has done his MBA in HR and Marketing in Anna University. He was a lecturer and soft skill trainer in our college and SA Engineering College. He has been a language, voice and essay trainer freelance in Wipro company. And currently, he is a senior manager, corporate security, integrated risk management, mergers and acquisition in Cognizant Company. He is a highly skilled and dedicated corporate security, mergers and acquisition project manager with overall 13 years of experience, includes training and development and project management. Proven expertise in managing behavioral, leadership and end-to-end training operations. Specialized in diversity and inclusion initiatives and employee engagement activities. Possesses a strong background in managing corporate security projects, particularly in mergers and acquisitions. Coordinate with internal and external stakeholders, conducting comprehensive risk assessments and developing effective mitigation strategies to ensure seamless integration and security compliance during corporate transitions. Thus, without any waste of time, let's call upon Mr. Nazir Basha to join us onto the stage. Yes, so nice. I thought it would be a crowded place where I have to talk to a lot of people. This shows the dedication that you people have, even on today, despite not considering the rain, despite not considering the climate. You guys have taken interest to come to college, to attend sessions like this. First, special thanks to all of you who are sitting here to listen to my speech today. Right? Thank you. Thanks everyone. I would like to thank KCS College. When we take you guys inside this college, you all are like fresh Android phones or some iOS phones. Okay? KCS College, okay. The impact of KCS College is, if you come here and join as an Android phone, you do not continue to be an outdated Android phone. Through the lectures and through the guest lectures and through the programs, what is happening outside the environment, they continuously update you and create you as one of the updated model of Android and Apple phones is all what I feel. I would like to thank Lalita ma'am, Wilson sir, and all the professors and beautiful recitation of my introduction. Whoever has written it, thank you so much. It's a privilege and an honor. Thank you. Wish I knew that my introduction would be this beautifully read. I would have added a little more and given to you. So thank you so much for that. So first of all, many people say that this generation children are not good. Sure. கொஞ்ச நேரத்துல பேச ஆரம்பிக்கிறேன். ஃப்ளோல மட்டும் தான் இங்கிலீஷ் வரும். அதுக்கப்புறம் தமிழ் வந்துடும். சார் சொல்லிக்கோங்க. இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எல்லாரும் மேலேயும் என்ன இருக்கு அப்படின்னா, படிக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் போனியே ஓடிட்டு இருக்கு. வேற என்ன குற்றச்சாட்டுகள் உங்களை பத்தி உங்க வீட்டுல சொல்ற குற்றச்சாட்டுகள் சொல்லுங்களேன். நான் காலையில கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணேன் உங்களுக்காக, நானும் பேசுறேன், நீங்களும் பேசுங்க. வேற என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க சொல்லுங்க பார்ப்போம்.
வேலை செய்ய மாட்டீங்க. ஓகே, வேற சாரி சொல்ல மாட்டீங்களே, வேற ஓவரா வாய் பேசுறீங்க, பதிலுக்கு பதில் சொல்றாங்க, பெரியவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, இந்த பக்கம் கேட்கலாம். சுத்திக்கிட்டே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ பார்த்தாலும் நைட்ல தூக்கவே மாட்டற, வேற வேற என்ன குற்றச்சாட்டு? வேற இந்த பக்கம் இருக்கா? இன்னும் நிறைய இந்த பக்கம் இருக்காப்பா குற்றச்சாட்டு. வேற என்னப்பா? கிளாஸ்ல படிக்கவே மாட்டற, நீ வேணாம போயிடுவேன், நீ தான் இப்படி வாழ்க்கையில பெரிய ஆளாக, உனக்கு ஏதாவது கோல் இருக்கா? இது எவ்வளவு ஒரு பெரிய கொடுமையான ஒரு கேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் பியூர்லி a generational gap அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களோட ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த கோவிட்ல வர்ச்சுவலா படிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ இன்பர்சனல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். படிக்கும்போது பாதியிலேயே டீச்சர்ஸ் அடிக்கக்கூடாது. கோவிட் முடிச்சுட்டு திருப்பி இன்பர்சன் படிக்கணும். ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். திருப்பி ஃபோன் கொடுக்க மாட்டீங்க. என்னதான் இவ்வளவு பண்ண சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் உங்க மண்டைக்குள்ள இருக்கா? இருந்துச்சுன்னா கையை தட்டலாம். அப்புறம் நான் பார்த்தது எல்லாருக்கிட்டையும் I mean, I've been noticing a lot of students. I have my own academy. I work with a lot of people, very young minds like you. I started my career உங்கள மாதிரி, I mean, lecturers மாதிரி தான் நானும் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு தெரிஞ்சு தான் நான் வெளியே வந்துட்டேன். லலிதா மேம் வெளியே இருக்காங்க. ஓகே, ரொம்ப கஷ்டம் மேனேஜ்லாம் பண்றது, உங்க பத்தி புரிஞ்சுக்கிறது, எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது, நீ என்ன புரிஞ்சுக்கணும், நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், நீயே நான் சொல்றதை கேட்க மாட்டேன். ரொம்ப கஷ்டமான வேலை. முடியல என்னால. பார்த்த ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தேன் எனக்கு காலேஜஸ்ல. அதுக்கப்புறம் கார்பரேட் போவாங்க. சரியா? உங்களோட பிரச்சனைகள் நானும் சில விஷயங்களை இன்னைக்கு பேசலாம். இந்த பிரச்சனைகளை எப்படி அரெஸ்ட் பண்றது, பிளஸ் இந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கொண்டு வர்றது, அப்புறம் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி மீட் பண்றது அப்படின்னு சம்பந்தமான டாபிக் தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஓகே, புத்திசாலிகள் கேட்பார்கள். மற்றவங்களை பத்தி நான் பேச விரும்புறேன். சரியா? ஓகே, ஃபைன். உங்க எல்லாருக்கும் இருக்கிற அடுத்த முக்கியமான பிரச்சனை வந்து மல்டி டாஸ்கிங். சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, டிவி நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, போன் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, டிவி பார்த்துட்டே இருக்கீங்க. 3 வேலை அட் டைம்ல பண்ற எங்களை புக்கை மட்டும் பாரு, நான் சொல்றேன் கேளு அப்படின்னா கேட்க முடியலையே. எதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ இந்த சட்டசபை மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? நீங்களும் தூங்க மாட்டீங்க, நானும் உங்களுக்கு போர் அடிக்க மாட்டேன். அப்புறம் என்ன சொன்னாலும் வாழ்க்கையில சில பேர் எதை பேசினாலும் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு என்ன பேசினா இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னா பேசவே பேசாதீங்க. எங்க கிட்ட அந்த பொம்மை பேசும், அந்த போன் பேசும், நாங்க கேம்ஸ் கூட பேசிக்குவோம். அதுல வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிறத தவிர பிளஸ் சாப்பிட்றது வாயை திறப்போம், வேற ஏதாவது வாயாடணும்னா வாயை திறப்போம். மற்றபடி நாங்க எதுவுமே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றது கரெக்டா? ஓகே. அப்புறம் இந்த சேஞ்ச் லேர்னிங் என்வாயன்மெண்ட், லைக் ஐ செட், எல்லாருக்குமே இந்த லேர்னிங் என்வாயன்மெண்ட் உங்கள எஸ்பெஷலி ஜெனரேஷன் சி, உங்களுக்கு ஒரு ஜெனரேஷன் சி, இந்த பூமர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அது ஒரு வகையான ஜெனரேஷன்னாலும் நீங்க உங்களோட ஜெனரேஷன் என்னன்னு சொல்றீங்கன்னா ஜெனரேஷன் சி. உங்களுக்கு அடுத்ததான் ஒரு ஜெனரேஷன் வரப்போகுது மக்களே. ஓகே, அது வந்து ஆல்பா, ஜெனரேஷன் ஆல்பா அப்படின்னு வருது. அது வந்து யாருக்கிட்டையும் பேசவே பேசலாம். நீ பக்கத்துல இருந்தாலும் போன் அடிச்சு சொல்ல மாட்டேன் சாப்பிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் கூட தான் நீங்க இனிமேல் இருக்க போறீங்க. நாங்கள் உங்களை எப்படி வச்சு மேனேஜ் பண்றோமோ நீங்க அதுக்கு கூட மேனேஜ் ஆகிட்டு போறீங்க கொஞ்சம் நாள். ஓகே, தட் இஸ் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், உங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் இருக்கா? எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையான சொல்ல முடியாத ஸ்ட்ரெஸ். சொன்னா பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. எஸ், everybody has some of the other stress. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் காலையில சாப்பிடவே மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நீங்க ஹெல்த்தியா சாப்பிடலன்னா உங்களால ஹெல்த்தியா கிளாஸை கவனிக்க முடியாது. நீங்க ஹெல்த்தியா காலையில எழுந்து சாப்பிடணும்னா முதல்ல ஆன் டைமுக்கு தூங்க போகணும். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் நைட் எல்லாம் வச்சுக்கிட்டு அம்மா தூங்க சொன்னாலும் இருட்டையும் அந்த பெட்ஷீட்டை மூடிட்டு பெட்ஷீட் வெளிச்சத்துக்கு வெளியே உங்க போன். ஓகே, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே okay, you will be able to eat healthily and focus on your studies. பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கீங்களா இதெல்லாம்? ஓகே,
அப்புறம் கன்சிஸ்டண்டா நோட்டிபிகேஷன்ஸ். ஆவரேஜா நீங்க எல்லாருமே ஒரு 18 ல இருந்து 20 ஆப்பை ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் டைம் அதுல இன்வெஸ்ட் பண்றீங்க. இது ரீசர்ச் சொல்லுது. ஓகே, பார்த்த ஆப்பை திருப்பி போய் பார்க்கறாங்க. ஓகே, நாங்கெல்லாம் ஒரு டைம்ல செல்ஃபிலாம் எடுத்தோம். லலிதா மேம்லாம் தெரியும், நான் ஃபோன் புதுசா வரும்போது நாங்கெல்லாம் செல்ஃபிலாம் எடுத்தோங்க. நாங்க எல்லாம் சொல்லல, இந்த ஜெனரேஷன் தான் ஃபர்ஸ்ட் செல்ஃபி எடுத்த ஜெனரேஷன். போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது எல்லாமே நாங்க எப்படி எடுத்துக்கோனா அந்த ஃபோனே முழுசா நம்ம மூஞ்ச க்ளோஸா வச்சு, ஓகே, இல்ல மூஞ்ச கொஞ்சம் கலர் போட்டுக்கிட்டு, இல்லைன்னா இன்னொருத்தர் போட்டோ எடுக்க சொல்லி அப்படி எடுத்துக்கிறது, இல்லை டேபிள் மேலே ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி போட்டோ எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனை பார்த்து இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் ஒன்று பாதி மூஞ்சி தான் காட்டுது. பாதி மூஞ்சி ஏன்டா காட்ட மாட்டேன்னு நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சு கேட்டேன். டேய், ஏன் பாதி மூஞ்சி மட்டும் போடுறேன் அப்படின்னா இன்னொரு பாதி மூஞ்சை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரணும் சார். போடுறேன். What do you think you can do about these children? What do you think you can do about this? இதுல இன்னொரு பீஸ் இருக்கு. நீ அவனை பாதி மூஞ்சி போடுறியா? யா? வேற ஏதோ கிளாஸ் போறாங்க உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹலோ மேம். ஓகே, அவங்க போயிருக்காங்க பேசலாம். அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. என்ன பேசிட்டு இருந்தேன் நம்ம பாதி மூஞ்சை பற்றி பேசிட்டு இருந்தேன். இன்னொரு எப்படி எடுக்கிறான் அப்படின்னா அந்த போட்டோக்கு பேரு வைப்ரேஷன். போட்டோ எடுத்தா இப்படி ஆட்டும் போது ஒரு போட்டோ வர்றாங்க, அதை நீங்க எடுத்து போடலாம். ஏன்டா அப்படி போட்ட அப்படின்னா யாரும் கண்டே பிடிக்க கூடாது அப்படின்னு. உண்மைனா என்ன பண்ணணும்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு வகையான சில பீசஸ் எல்லாம் இருக்கு. அவன் வந்து நிழலை மட்டும் போட்டு எடுத்து போடுறாங்க. நிழல் மட்டும் இல்ல, எங்கடா சரி அப்படின்னா கேட்டா அதான் புகைப்படமா நிழல் படம் தான். ஓகே, what do you think you can do about this generation? We can't help it. Okay, generation wise everything is changing and we are still thinking about asking you to focus, study, do your assignment, do your homework. Why aren't you doing? Why didn't you get your grades? இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் எனக்குன்னு இவங்க யாருக்குமே தெரியாத ஒரு ஃபேமிலியில நான் வாழ்ந்துட்டு இருக்கணும், பிளஸ் உங்களோட ஃபேமிலியிலும் நான் வாழணும் அப்படின்னா இவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையில விக்ரம்படா அந்நியனால கூட இவ்வளவு பண்ண முடியாது போல இருக்கு. அவன் என்ன ஒரு படத்தை 1.5 வருஷம் நடிச்சிருப்பானா, வாழ்நாள் கூட நடிக்கிறீங்க. உங்களெல்லாம் பார்த்தா நிஜமாவே சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கரிக்குலம். ஓகே, அதே ஸ்டாண்டர்ட் அதே பேட்டர்ன் ஆஃப் கரிக்குலம். நான் இங்க இருக்கிற நிறைய பொண்ணு பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாருமே சீக்கிரமா நல்லா படிச்சு நல்ல லெக்சரர்ஸா இந்த காலேஜுக்கு வாங்க. வேற எந்த காலேஜஸ் அதே காலேஜ்ல படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா கேசிஎஸ் காலேஜ் கண்டிப்பா தராங்க. இதுல இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண மேல் லெக்சரர் நான் தான். நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்னா உனக்கு தெரியும்ல எப்படி சொன்னா உனக்கு புரியும் அப்படின்னு. கேம் விளையாண்டா ஈஸியா இருக்குன்னு உனக்கு தெரியுது இல்ல, உன் ஸ்டடிஸ் எல்லாம் கேமை மாத்துற அளவுக்கு உன் ஐடியில உன்னை அப்ஸ்கில் பண்ணலாம். எப்படி சொன்னா எந்த கதைகள் வழியா சொன்னா உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு புரியணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த வகையா கதைகளோட நீங்க படிச்ச பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, இந்த ஜெனரேஷன் கேப் அரெஸ்ட் பண்றதுக்கு சத்தியமா எங்களால முடியாது. என்னை யாராவது வைப்ரேட்டிங் செல்ஃபி எடுத்து போடு நசி அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் போட மாட்டேன். ஏன்? ஏன்னா எனக்கு இது எடுக்கவும் தெரியாது. நான் இது எடுக்க ட்ரை பண்ணேன். ஓகே, ஆனஸ்ட்லி ஐ ட்ரை டேக்கிங் திஸ் ஹாஃப் செல்ஃபி. பார்த்தா நான் கேட்டேன், டே கரெக்டா இருக்கானா, இவ்வளோ எடுக்கக்கூடாது, மூக்கு இந்த பக்கம் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னா. ஓகே, இந்த டெக்னிக்ஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் யாருக்கு தெரியும்? Agree? There extreme anxiety எல்லா ஃபேமிலிஸ்லயும் பிரச்சனை இருக்கு. ஓகே, எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது you just can't name it. Okay, but I know everybody who is here, okay, especially who has come from this surrounding, are not from any Ambani families or not from any Adani families saying that
I was just talking, I had a beautiful upbringing. No, you can't make that statement at all. You all have your own personal problems. Find out a person or create a group, create a WhatsApp group. Judgmentale illama நீங்க பேசுறத மட்டும் சரி ஓகே எனக்கு புரியுது இது உனக்கு நடக்கக்கூடாதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை மட்டும் ஒன்று சேர்த்துட்டு அந்த குரூப்ல பிரச்சனைகள்லாம் ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேர் கேட்டுருக்காங்க உங்க பிரச்சனை என்ன? எத்தனை பேர்கிட்ட நீங்க உங்க பிரச்சனையை ஷேர் பண்ணிருக்கீங்க? யூ கைஸ் டோன்ட் ஷேர். வீட்டில் அம்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அப்பா ஷேர் பண்ணுவாங்க. உங்க ப்ராப்ளம்ஸை நீங்க எப்போது யாருக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்? இல்லை. You do? Okay. If you're doing it's better. If you're doing it's better. There's nothing like it. But I'm telling you, create a forum, create a group, start discussing your issues. Maybe the problem that you are facing right now must have been sorted by someone already. Do you understand what I'm saying? So, create a forum, start discussing, start getting to know these things. இதெல்லாமே நான் சொல்றது உங்களோட பிரச்சனைகளை பத்தி தான் நான் பேசிக்கிறேன். சரியா? And then இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இது ஒண்ணுதான். அப்புறம் எல்லாருக்குமே இந்த இமேஜ் இஷ்யூ எப்படி எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல உங்க ஃப்ரெண்ட் மூஞ்சி வெள்ளையா வச்சிருக்கான், ட்ரெஸ் கடன் வாங்கி போடுறான். நான் ஒரு பையன் கேட்டேன், டேய் ட்ரெஸ்ஸை மாத்தி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டே இருக்கியே எப்படி பண்றேன் அப்படின்னா அது ஒரு ஐடியா சொல்லிச்சு. என்ன ஐடியான்னா அமேசான்ல ட்ரெஸ் ஆர்டர் பண்றாங்க, வீடியோ முடிகிற வரைக்கும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. ஓகே, முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க, பிடிக்கல திருப்பி அடுத்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அடுத்த ட்ரெஸ் போட்டு அடுத்ததா பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. அவன் பண்ற ஏதோ ஒரு தவிர நீங்க அவனை பார்த்து கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்க லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு வரீங்க. நீங்க தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்காக கிரியேட் பண்ணிட்டு வரீங்கிறது நடக்கும். ஓகே, and everybody is unique. Everybody is unique. God doesn't throw, I do not want to use this word, but still I'm telling you, God doesn't throw crap on the world. God throws a unique human being. You all are unique in your own ways. Maybe இப்போ நீங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. என்னோட பழைய போட்டோலாம் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. ஓகே, காட்டக்கூட விரும்பலாம். ஓகே, உங்களை இப்போ ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்க இமேஜ்ல நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, in terms of your haircut, in terms of the dressing that you want to wear, in terms of the walk that you do, in terms of your confidence, in terms of your tone, in terms of your humbleness, எல்லாமே ஒர்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு அழகு தானா கூடுது அப்படின்னு மட்டும் பாருங்க. Beauty is just not hidden in AHA, PHA, DHA என்னமோ சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் தானே? இல்லையா? சரி, இப்போ பேரண்ட் அப்படின்னு எல்லாம் தெரியுமா? சரி, இப்போ அதெல்லாம் போயிட்டு இப்போ எல்லாம் எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா ட்ரீம்ஸ் கிடையாது. AHA போட்டியா, DHA போட்டியா, PHA போட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. These are all the chemicals that people are starting to use. Okay? If you think that you're going to compare yourself with that, you're not going to. Again, I'm telling you, don't compare yourself with anyone. வீட்டில் நம்ம அம்மா அப்பா கம்பேர் பண்ணாலே நமக்கு கோபம் வருது தானே? வருதா இல்லையா? நீயே உன்னை கம்பேர் பண்ணிக்கிறீங்க இன்னொருத்தங்களை பார்த்து. ஏன்? தெரியலையே. unnecessary pain. ஓகே, ஒருத்தர் அதிகமாக படிச்சாங்கன்னா படிச்சுட்டு போகலாம், போட்டோம். இன்ஸ்டாகிராம்ல எத்தனையோ பேர் ரீல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, ஐ மீன் திஸ் ஜெனரேஷன் ஜீல இருக்கிறாங்க 87% பேர் கண்டிப்பா ஒரு வீடியோவாவது ட்ரை பண்ணிருப்பாங்க. டிக்டாக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ எதுலயோ ஒர்க் அவுட் ஆகுது. That's all. Yes or no? If it is not working, are you sulking so much about it? Oh my God, the video is not working for me. What will I do? Nobody is going to think about it. Why do you always think that you have to show your face to someone else? Have an image consulting person. Get to know what suits you the best. எல்லாருக்குமே கொஞ்சம் பணம் செலவாகும். ஆகுமா? சுந்தரவேல் பேசினார் இதுக்கு முன்னாடி பணத்தோட இம்பார்ட்டன்ஸை பற்றி. இப்போ அந்த பணம் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறத பற்றி நாம பேசலாம். ஓகே, உங்களோட பிரச்சனை எல்லாம் பேசிட்டேன்னா, எஸ் வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னா நான் திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி ஃபோரம்ஸ்லாம் எங்கேயுமே கிடையாது. அதுக்காக தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களை ஜட்ஜே பண்ணாத அளவுக்கு ஜட்ஜ்மெண்டலே இருக்கக்கூடாது. சொல்லவே இல்லையா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்டல் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டலே இல்லாத ஃப்ரெண்ட்ஸை கிரியேட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட பிரச்சனைகளை பேச ஆரம்பிங்க. ஓகே, மென்டர்ஸ் சூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்க லெக்சரர்ஸ் போய் பேசுங்க. எங்களை மாதிரி கோச்சஸ் கிட்ட வந்து பேசுங்க. we are just there available to listen to you. அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது பேசும்போது இதையும் சொல்லிடுறேன். அவங்க எல்லாரும் யாராவது உங்ககிட்ட வந்து பேசும்போது ஒரு பிரச்சனை, ஆமா நான் வாழ்க்கையில பார்க்காத பிரச்சனையா நீ பார்த்துட்டு போற, அது சொல்லுமா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நாம போய் அப்பதான் சொல்லுவோம், எனக்கு வந்து காலையில இருந்து அப்செட்டா இருக்கு. நீ காலையில இருந்து அப்செட்டா இருக்க, நான் 2 வாரமா அப்செட்டா இருக்கேன். எப்படி சொல்லுவான்? nobody is going to share anything with you. ஓகே, யாராவது ஷேர் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறது உன்னோட அட்வைஸோ, நீ அட்வைஸ் கொடுக்கும்போது விவேகானந்தரா மாறிடாது. ஓகே, மாறலாம் முடியாது. ஓகே, ஜீசஸ் மாதிரிலாம் மாறிடாது, மாறலாம் முடியாது, யாராலையும் மாற முடியாது. யாராவது வந்து அவங்களோட ரகசியத்தை இல்ல அவங்களோட பிரச்சனையை உங்ககிட்ட பேச வராங்க அப்படின்னா வெறும் காதை கொடுத்து கேட்டுட்டு, இங்கிலீஷ்ல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, உனக்கு என்ன நீ என்ன போயிட்டு இருக்கேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லு. ஒரு 15 நிமிஷம் பேசுறானா கேட்டு தொலைங்க, இட்ஸ் ஓகே. 20 மினிட்ஸ் பேசுறானா கேளு. அப்பதான் நாளைக்கு நீ யாருக்கையாவது பேசும்போது அப்படி கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான அட்வைஸ் உங்களுக்கு சொல்லுங்கன்னா, அட்வைஸ் நம்பர் 2, யாரையும் பார்த்து வியக்காதீர்கள், ஆனால் அனைவரையும் பார்த்து பாராட்டுங்கள். ஓகே, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டாங்களா, ஏ மச்சான் கிளாஸ்ல மேம் கேட்கும்போது அந்த ஆன்சர் எப்போ நான் நீ சூப்பரா சொன்னேன், டக்குன்னு நீ சூப்பரா நீ எனக்கு சொல்லிட்டாளா அப்படின்னா அடுத்த வாட்டில இருந்து அவங்க கரெக்டா ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உனக்காகவே. யாராவது உங்களை பார்த்து இன்னைக்கு இந்த சல்வார்ல நீ அழகா இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த சல்வார் நைட் தூங்கும் போது அந்த சல்வார்லயே தூங்குவாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ பாராட்டுங்கிறது எல்லாருமே கிரேவ் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ், எஸ்பெஷலி இன் சென்னை, வட சென்னையில யாருமே யாரையும் பார்த்து பாராட்டுறதே கிடையாது. கரெக்டா? zero appreciation. Nobody appreciates anyone. It's a pure zero appreciation. இப்போ யாராவது ஒருத்தங்க அவங்கள விட நல்லது பண்ணிட்டாங்கன்னா ஓவரா ஸ்கிரீன் போடுங்க அப்படிங்கிற ஒரு ஜெனரேஷன்ல தான் நீங்க இருக்கிறீங்க. Do you guys agree? Okay? There's nothing wrong in sharing compliments. There's nothing wrong in appreciating another person. ஒருத்தங்க எல்லா காலேஜ்க்கு ட்ரெஸ்லாம் வாங்கி இருப்பாங்க பாய்ஸ். இங்க வாங்கும்போது அவங்க அம்மாவோட சாய்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வாங்க அப்படின்னு. இவன்ல வாங்கி தர வேண்டாம், காசு கொடுத்து நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டிட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ் வாங்கி வருவான். அவன் ட்ரெஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் இந்த ட்ரெஸ் நான் போட்டேன்னா அழகா இருக்கேனா, என்னை பார்த்து யாராவது நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. காலையில ரெடியாகி வர்றவங்க, ஆன்சர் சொல்றவங்க, படிக்கிறவங்க, இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் ஏற்றது இந்த சீப் அப்ரிசியேஷனுக்காக மட்டும் தான். இது அங்க 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 கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன், நீங்க அழகாகணும்னு நினைக்கிறீங்களே, ஏஹெச்ஏ பிஹெச்ஏ டிஹெச் எல்லாம் போட்டு இதெல்லாம் எதுவுமே தேவை. இதெல்லாம் எதுவுமே இல்லாம உன்னை பார்த்து 4 பேர் ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கும். இப்படிதான் நீ உங்களோட லிங்க்ஸை வளர்க்க ஆரம்பிக்கும். புரியுதா நான் சொன்னது? புரிஞ்சுச்சுனாலும் கை தட்டலாம். நானே அதுக்கு கேட்கலாம், கை தட்டலாம் அப்படின்னு. இதுதான் அப்ரிசியேஷன். எனக்கு இது நீங்க சொன்னது பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்க சொன்ன இந்த விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கை தட்டலாம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் எவ்ரிவன். ஓகே, அதுக்காக சும்மாவே நல்லா இல்லாத போயிட்டு நசீர் சார் நான் அப்ரிஷியேட் பண்ண சொன்னாரு, அவன் அப்பதான் கிழிஞ்சு போன ஒரு ஷூ போட்டிருப்பான், ஷூ சூப்பரா இருக்கா, அதுக்கு பேர் அப்ரிசியேஷன் இல்லை, அதுக்கு பேர் கலாய்க்கிறது. ஓகே, இதை செய்யக்கூடாது. ஓகே, யாராவது இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறாங்க, someone has just started to speak English. Okay, someone is initiating the conversation. ஏ மச்சான் குட்ரா, you need to talk now. எனக்கு தெரியாது படிச்சு எனக்கு சொல்லி கொடுறா அப்படிலாம் கேட்கும்போது இன்னொருத்தங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோதான் எதுக்குமே போகாதுங்க. டெமோக்காக வீட்டில் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் நீங்க இந்த டெமோ மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதோ நமக்கு பிடிக்கும். எங்க வீட்லயே நான் சொல்றேனே,
ரெக்கார்ட் பண்ணுறியாப்பா? ஓகே, எங்கள் அம்மா பாப்பா. ஓகே, நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ட சாம்பாரே இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஒரு நாளைக்கும் மாறிக்கிட்டே இருக்கிற சாம்பார், அதே டேஸ்ட் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு இந்த சாம்பாரும் எதுவும் ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க. அம்மா என்னம்மா போட்டேன் இன்னைக்கு, சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொடி அவங்க ஃபேஸை பாரு, ஜஸ்ட் ஒரு செகண்ட் அவங்க ஃபேஸை பாரு. You will see a lot of grace in their face and you have made their entire day. காலையில கஷ்டப்பட்டு சமைச்சதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருச்சா? People are just craving for appreciation. Go ahead and share it. அடுத்த வாட்டி சாம்பார் இன்னும் நல்லா இருக்கும். And I need it. Trust me. Start doing appreciation. Okay? Don't show your faces to anybody. And எப்பவுமே இந்த உண்ணா மூஞ்சி மாதிரியே இருக்கிறது, எஸ்பெஷலி இந்த பசங்க சைட்ல நான் பார்க்குறேன். இந்த இடத்துல மட்டும் நான் சொல்றேன், நான் போற எல்லா காலேஜஸும் பார்க்குறேன். அவனை பொறுத்த வரைக்கும் சீரியஸா உட்கார்றது என்னமோ பாகுபலி மாதிரி அவரே வச்சுக்கணும். ஓகே, அது கிடையாது, அது டெஃபினெட்லி கிடையாது. Having a genuine smile, looking at another person's eyes for 3 seconds and smiling at that person, you have no clue about the influence that you create in another person's life, and that is important. I want everybody to follow, not just one or two person. I want everybody to follow this. Okay? திருப்பி சொல்றேன், அதுக்கு ஆப்பனண்டா நான் என்ன சொன்னாலும் ஆப்பனண்டா பண்றதுக்குன்னே ஒரு கேஸ் இருக்கும். எதுக்கு செஞ்ச அவர்தான் சொன்னாரு, யாரையாவது பாட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா அது வேற கேஸ். ஓகே, நான் இப்பயும் சொல்லிடுறேன் அப்படியே சொல்லிடுறேன், ஏன்னா நீங்க ஜெனரேஷன் இப்படி எந்த விஷயத்தை எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, இதை பார்க் பண்ணி வைக்கணும். ரெண்டாவது, உங்க எல்லாருக்குமே 2 லைஃப் கோலுக்காக தான் இந்த காலேஜ் அமைச்சிருக்காங்க. நீங்க சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதுதானே? எஸ். இப்ப இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தா ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்க. திடீர்னு போய் செவுத்துல குத்தி வச்சுக்கிறாங்க. ஏன்டா ஐபோன் வாங்கிட்டாங்க, டேய் பைத்தியக்காரா, கையை வச்சுக்கிட்டு நான் ஐபோன் எப்படி யூஸ் பண்றேன்? You have to live like that. Trust me, people are just not able to control their anxiety, are not able to control their anger. Why? Because no one is there to listen to them. We are just talking from my stand. நான் இப்ப என் சைட்ல தான் பேசுறேன், லலிதா நான் அவங்க சைட்ல தான் பேசுவாங்க, மேக்ஸிமம் அவங்க சைட்ல தான் பேசுவாங்க, அவங்க அவங்க சைட்ல தான் பேசுவாங்க. But everybody has their own story to deal. I do not know what you guys are going through. I can only tell you in general what's happening. I do not know the actual life that you are living. And please understand, every time you are trying to offend anyone, mock anyone, யாரையாவது கலாய்க்கிறீங்கன்னா அவங்க இடத்துல நின்று அவங்க என்ன வாழ்க்கையில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா எல்லாரும் ஏதோ ஒரு பேட்டில் டீல் பண்ணிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தொலைக்காங்க. சரியா? ஓகேவா? சரி, அந்த 2 கோல்ஸ் வரும். ஒன்று பிஸ்னஸ், இன்னொன்று ஜாப்ஸ். பிஸ்னஸுக்கு சார் இன்னொரு நாள் நான் டைம் எடுத்து பேசுகிறேன் சார், எனக்கு கொடுத்துருக்கதே 1 மணி நேரம். அதனால இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஜாப்ஸ் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் வந்து என் டீம் யூஎஸ்ல இருக்கு. ஓகே, ஐ ஹேவ் மோஸ்ட் ஆஃப் தி அமெரிக்கன்ஸ் ரிப்போர்ட்டிங் இருக்கு, அவங்க எல்லாம் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆளாவது என்னோட யூஎஸ் டீம்ல இருந்து தூக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் இப்பெல்லாம் யாருக்குமே வேலை கிடைக்க மாட்டேங்குது? படிக்கிறான், எல்லாமே பண்றான், வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வண்டி ஓட்டிடுவாங்க. அப்படிங்க, லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வண்டி ஓட்டிடுவாங்க. அப்ப நீங்க படிக்கிறது எல்லாமே என்னது? ஒரு லைசன்ஸ் தான். டிகிரி இருக்காப்பா, எல்லாமே படிச்சிருக்கேன், அக்கௌண்டிங் பேசிக்ஸ் எல்லாம் தெரியும். 90% வச்சிருக்கியாப்பா, அப்போ உனக்கு வேலை அப்படின்னா உனக்கு வேலை. 100% அப்பா உனக்கு வேலை அப்படின்னா இருக்கா? நம்பர் 2, எத்தனை ஸ்கில்ஸை நீ அப்ஸ்கில் பண்ணியிருக்கே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம செகண்ட் கொஸ்டின். எப்படி சார் ஸ்கில்ஸை அப்ஸ்கில் பண்ணிக்கிறது? நாங்கெல்லாம் ஒரு டைம்ல இருந்தோங்க. நான் சொல்றேன், எக்ஸல் கற்றுக்கிறதுக்காக நான் இங்கேருந்து ஷோலிங்கநல்லூர் ட்ராவல் பண்ணேன். நீங்கள் நம்பினா நம்பாடி போங்களே தான். இங்கேருந்து ஷோலிங்கநல்லூர் ட்ராவல் போயிட்டு அங்கே எக்ஸல் குடீஸ் அப்படின்ற ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே போய் நான் எக்ஸல் கற்றுக்கிட்டேன்.
உங்களுக்கு எவ்வளோ அழகா கோர்சஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. Udemy அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். சரியா? அந்த அப்ளிகேஷன்ஸ்ல பல லட்சம் கோர்சஸ், டெக்னிக்கல் வேணுமா டெக்னிக்கல், காமர்ஸ் சம்பந்தமா வேணுமா காமர்ஸ், ஓகே, அக்கௌண்டிங் சம்பந்தமா வேணுமா அக்கௌண்டிங், சார்ட்டர்ட் அக்கௌண்டிங்கா, டேலியா, எக்ஸலா, பவர் ஆட்டோமேட்டா, பவர் பிஐயா, என்ன படிக்கிற எல்லாமே இருக்கு. எல்லாம் சார் காசு கேட்குறாங்க, சார் காசு கேட்குறாங்க. அந்த ஒரு ஹேக்கையும் உங்களுக்கு சொல்லிட்டாரு. நீ என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை தேடிக்கிட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு கோர்ஸ் வரும்போது ரைட் சைடில் பார்த்தோன்னா ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஃப்ரீ கோர்சஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு கோர்ஸ் முடிச்சோடனே அவனே ஒன்று சர்டிஃபிகேட் கொடுத்தான். அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே சேர்த்து வச்சு உன்னோட ரெஸ்யூம்ல ஆட் பண்ண உன்னோட வேல்யூ கூட்டிக்கிட்டே இருக்கு. ரிமெம்பர், யுவர் ரெஸ்யூமே இஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் யூ. நீ போறதுக்கு முன்னாடி யார் போயிடுவாங்க? கேபின்ல ரெஸ்யூமே போயிடும். ஓகே, நீ உன்னை எப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கலரா குளிச்சுட்டு எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினைச்சு போறல, அதே மாதிரி உங்க ரெஸ்யூமேவும் அந்த அளவுக்கு ரெடி ஆயிடும். பயோடேட்டாவை கொண்டு போய் கொடுக்காது. பயோடேட்டா எப்போ கொடுக்கணும்? வேலையெல்லாம் வாங்கி செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணும்போது புரோக்கர் கிட்ட கொடுக்க வேண்டியதுதான் பயோடேட்டா. ஓகே, ஜாப் இன்டர்வியூல என்ன கொடுக்கக்கூடாது? பயோடேட்டா கொடுக்கக்கூடாது. Udemy the skills அப்ஸ்கில் பண்ணிக்க சொன்னா எஸ் ரெஸ்யூமே அதுக்கு பேரு. ஓகே, ரெஸ்யூமே எப்படி சார் ரெடி பண்றது? ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க ரெஸ்யூமே? குட் குட். மற்றவர்களெல்லாம் ஓகே, அது உங்களோட விசிட்டிங் கார்டு மாதிரி. நீங்க ஒரு கம்பெனில இன்டர்வியூ அப்ளை பண்ணனும்னாலே அது உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. CANVA இந்த வீடியோ அப்புறம் போட்டு பார்த்துக்கலாம். அதனால தான் சொல்றேன் ஸ்பெல்லிங்கோட. Canva அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதுல டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ல நீங்க போய் உங்க டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிட்டு ஓகே டவுன்லோட் PDF அப்படி கொடுத்தீங்கன்னா அழகான ஒரு ரெஸ்யூமே கொடுத்துட்டீங்க. நீங்க உட்கார்ந்து ஸ்டென்சில்ஸ், அலைன்மெண்ட், ஃபாண்ட், அண்டர்லைனிங் இதுவே பண்ணலாம். வகையான டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. எந்த கலர்ல இருக்கணுமோ அந்த கலர்ல எடுத்துக்கலாம். போட்டோஸோட போட்டு பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு ஒரு ரெஸ்யூமே பண்ணலாம். எவ்வளவு அழகான விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு தெரியுமா? டிஜிட்டல் என்வாயன்மெண்ட்ல யூஆர் ஜஸ்ட் நாட் அவேர். ஓகே, இது இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் கோர்சஸ் நாங்க என்ன சார் பண்ணலாம்? பிகாம் சிஎஸ் தானே நீங்க எல்லாருமே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பவர் ஆட்டோமேட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல கவனம் செலுத்துங்க. பவர் பிஐ அதுல கவனம் செலுத்துங்க. உங்களோட அக்கௌண்டிங்ல நிறைய கோர்சஸ் இருக்கு, அதெல்லாம் கவனம் செலுத்துங்க. ஓகே, இமேஜின் ஒரு கோர்ஸ் நீங்க முடிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும். முடிச்சோட சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். நீங்க ஒரு ரெஸ்யூமேல என்னென்ன டீடைல்ஸ் அப்படி போடுங்க? நேம், பிளேஸ், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் எஜுகேஷன், லாங்குவேஜஸ் நோன், ஸ்கூல், அவ்வளவுதானே. பாக்கி இத்தனை கோர்ஸ் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமேக்கு இருக்கிற அந்த வெயிட்டேஜ் இருக்குல்ல, மற்ற ரெஸ்யூமேஸ் இருக்காது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணேன், ஒரு 30 நாளைக்கு அப்படின்னா ஒரு 60 கோர்ஸ். ஒரு ரெஸ்யூமே எத்தனை பக்கம் இருக்குங்கிறது மட்டும் யோசிச்சுப்பாங்க. ரெஸ்யூமே மட்டும் அத்தனை பக்கம் இருக்காது, உன்னோட நாலேஜும் அந்த அளவுக்கு அப்ஸ்கில் ஆயிடும். வரவன் போறவெல்லாம் எனக்கு கொடுப்பா உனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்யூமே அப்படியே அழிக்கிறோம். அதுக்கு நீ ஒன்னு அப்ஸ்கில் பண்ண. Are you guys getting what I'm saying? Yes, இது ஒரு ரெஸ்யூமே சொல்லிட்டேன், உங்களை அப்ஸ்கில் ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன். உங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அம்மா கிட்ட பேசுங்க, உங்க டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், என்ன ஸ்ட்ரெஸ், என்ன ஆங்ஸைட்டி இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓகே, காலையில ஏஞ்சிக்கிறதுக்கு எப்படி அலார்ம் செட் பண்றீங்களோ நைட்டு தூங்குறதுக்கு அலார்ம் செட் பண்ணுங்க. இந்த டைம்ல தூங்க போயிருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு அலார்ம் செட் பண்ணுங்க. காலையில ஏஞ்சிக்கிறதுக்கு வேண்டாம், நீங்க தூங்குறதுக்கு அலார்ம் செட் பண்ணீங்கனாலே காலையில நீங்க தானா ஏஞ்சிக்கணும். Okay, are you guys getting it? Am I boring you? Can I continue? Yes, sir. Thank you. இந்த கைதட்டல் இருக்குப்பா, இது தப்பா கேட்குது, மொழி பாசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஓகே,
கடத்த இருக்க விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கருத்து முடிச்சுட்டு போயிடுறேன். அப்புறம் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே எங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ தான் நடக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், உங்களோட இமேஜை மாற்றிக்கிட்டே எப்போவுமே இன்னொருத்தனை விட நீ பெஸ்ட் அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறதில்ல. இந்த ஃபேஸ்லையும் சண்டை போடுறதுலையும் வேற இதில் ரெக்கார்ட் பண்ணுறதுலையும் இதெல்லாம் காட்டுறதில்ல, அதில் காட்டுறது இல்லைங்க. வேணும் ஜெயிக்கிறதுனா என்ன அப்படின்னா, கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும்போது 4 கம்பெனி தான் வந்தது, 4த்துலையும் ஆஃபர் வாங்கிட்டு வர தான் ஜெயிக்கிறேன். அதை மட்டும் ஓகே ஐபிஎஸ் கேங்க. சரி, இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்களோ இல்லை நீங்க வெளியே போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்களோ, எங்க அட்டென்ட் பண்றீங்களோ இன்டர்வியூ, இதெல்லாம் சும்மா ஒரு மென்டாலிட்டிக்காக சொல்றேன். அதுக்காக நீங்க அப்படிலாம் பிஹேவ் பண்ணணும்லாம் நான் சொல்லல. ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ரெக்ரூட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவன் போடுற சீன் தாங்க முடியல, சத்தியமா சொல்ல முடியல என்னால. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ரெக்ரூட்டர்ஸ் அவங்க போடுற ட்ரெஸ் என்ன, அவன் தான் நம்ம கம்பெனிக்கு மேனேஜர் சீனியர் மேனேஜர் மாதிரி அவங்க நடக்கிற நடை என்ன, அவன் ரெசியூம்ஸை கொண்டு போறது என்ன, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுகிறது என்ன, இதை ஏன் போடலாம் அதையே போடலாம் அப்படின்னு கேட்கறதெல்லாம் இது எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் பண்றாங்க. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரெயின்டு ஹெச்ஆரை நீங்க இன்னும் பார்த்ததே கிடையாது. நீங்க 3வது ரவுண்ட் 4வது ரவுண்ட் போகும்போது தான் நீங்க அவங்க பார்ப்பீங்க. அவங்க உங்களை எவ்வளோ அன்பா இன்டர்வியூ எடுப்பாங்க தெரியுமா? நான் சொல்றேன், அவ்வளோ அன்பா உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க. உனக்கு இப்போ என்ன ஆச்சு, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியா, பயமா இருக்கா, தண்ணி குடிக்கிறியா, காஃபி சாப்பிட்றியா, ரிலாக்ஸ் பண்ண, எதுவுமே கேட்க மாட்டேன், ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்குறேன், மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு இவ்வளோ பக்குவமா அன்பா உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவலெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிறதுலாம் யாரு, இந்த இமீடியட் எம்பிஏ முடிச்சுட்டு நானும் ஹெச்ஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல, அவங்க பண்ற அந்த ஆட்டம் இருக்கே சத்தியமா தாங்க முடியாது. அதெல்லாம் நீங்க கடந்ததான் ஆகும், சாய்ஸ் இல்லை ஆப்ஷன். ஓகே எஸ், நீங்க ஒரு ஹெச்ஆர் கிட்ட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது எப்போவுமே இந்த ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. ஹெச்ஆர் வந்து கம்பெனியோட சிஇஓ கிடையாது, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிடையாது. நீயும் இந்த கம்பெனியில வேலை பார்க்கறவனா, நானும் இந்த கம்பெனியில வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும். உன்னோட வேலை என்ன வேலைக்கு எடுக்கிறது, என்னோட வேலை இந்த கம்பெனியில உனக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, சப்போர்ட்டிங் இருக்கு, அதுக்கும் சேர்த்து வேலை பார்க்கறது. அப்போ உன்னை விட சிறந்தவன் நான் உன்னை பார்த்து என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நெஞ்ச நிமிர்த்திட்டு இந்த பாரதி மாதிரிலாம் உங்களை எடுத்துலாம் சொல்லுது. ஓகே, தைரியம் மூளைக்குள்ள வச்சுக்கோங்க, ஹியூமிலிட்டி உங்க பாடி லாங்குவேஜ் பேசாது. இவ்வளவு பேசிங்கனாலே போதும், தானா தைரியம். ஓகே, அடுத்ததா எல்லா இன்டர்வியூஸ்லயும் கேட்கக்கூடியது என்னது, இங்கிலீஷ்ல நீங்க பேசணும். அப்படிதானே எல்லா இன்டர்வியூஸ்லயும் மேம்? tell me about yourself. இந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லிடுறேன், உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, tell me about yourself தான் இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க. ப்ரிப்பேர் பண்ணுங்க, my mom is, my dad is, ப்ரிப்பேர் பண்றது தெரியல, நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்ப அப்படின்னு எனக்கும் தெரியும், எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் தெரியும். இந்த ரெக்ரூட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல் ரெக்ரூட்டர்ஸ்லாம் கேட்பாங்க, tell me about yourself, my name is, my father name is, my daddy name is, எல்லாம் சொல்றதை கேட்டாச்சு. உள்ள போனோன்னா அந்த கேள்விலாம் கேட்க மாட்டோம். ஏன்? ஏன்னா எனக்கு தெரியும் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன், உனக்கு தெரியும் நான் இதெல்லாம் கேட்பேன், உனக்கு தெரியுதுல்ல, உனக்கே தெரியும் போது எனக்கு தெரியக்கூடாதா? எனக்கு தெரியும் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். அப்போ நான் உன்னை என்ன கேட்பேன் தெரியுமா, என்ன கேள்வி கேட்டா நீ நேச்சுரலா உனக்கு தெரிஞ்ச மொழியில பேசுவியோ அந்த கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி கேட்கறது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. சும்மா ஒரு டெமோ மட்டும் கொடுக்குறவங்களுக்கு யாரையும் கூப்பிடலாம் மாட்டேன், நானே கேட்குறேன். ஓகே, சும்மா ஒரு டெமோ. Tell me something about your free time activities. சிம்பிளா இருக்கா? நீ என்ன சொல்ற? ஐ ஜாலி இதானே. என்ன சொல்லுற? என்ன சொல்லுற? என்னப்பா ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டிஸே கிடையாதா? நோண்டி. ஓகே, tell me your free time activities. என்ன பண்ணுவீங்க ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டிஸ்? நான் சொல்லவா, எனக்கு சொல்ற போய் நான் சொல்றேன். நான் நிறைய பாருங்க, நான் ஒரு கம்பெனியில் ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். 7 வருஷத்துல ஒரு நாளைக்கு நான் 60 பேரை சந்திக்கணும், இன்டர்வியூ மட்டும் எடுக்கணும். அதுக்காக 60 பேர் எப்படி சந்திக்க, ஒரு நிமிஷம் தான் ஒருத்தருக்கு டைம் கொடுப்பேன், அது மேலே டைம் தான் தர மாட்டேன். இன்ட்ரடக்ஷன் சொல்ற வேலை தான் நான் பார்க்க மாட்டேன். ஓகே, இந்த ரெஸ்யூமே ஸ்க்ரீன் பண்ற வேலை தான் நான் பார்க்க மாட்டேன். ஒரு நிமிஷம் தான் டைம், ஒரே கொஸ்டின் தான் அத்தனை பேர் இருக்கும். அதை தாண்டி நீங்கிட்ட எப்படி பேசி பேசுறியோ அதை கொடுக்கலாம். சரி, ஸோ கமிங் பேக் டு
What is something that you do during your free time? சொல்ற போய் cricket இவங்க, football இவங்க, roaming with friends இவங்க, நீங்க cooking, gardening, வேற என்ன சொல்றீங்க? ஞாபகம் மாட்டேங்குது. இப்போ நீ இதெல்லாம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னோட அடுத்த கேள்வி, சில ரெக்ரூட்டர்ஸ் இதையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ கிரிக்கெட் கேட்டார்னா அடுத்ததான் அவர் கேட்பாரு, உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் யாருப்பா அப்படின்னு. நீ தோனின்னு சொல்லிக்கோ, அதையும் ரெடி பண்ணிட்டு போயிரு. எனக்கு இந்த தகவல் வந்துருச்சு கால், நான் ரெடி ஆகிட்டேன். வந்தான். What is something that you do during your free times? I love to play cricket, sir. I'm ready ஆகிட்டேன் தோனியை பற்றி பேசுறது. நான் கேட்குறேன். Okay? Another question. Imagine I'm that one person who doesn't know how to play cricket. Tell me the rules to play. நீ சொல்லிட்டேன்னா செலக்டட் குத்திட்டு அமைச்சிருக்கேன். சொல்லலைன்னா நீ ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளோதானே? யா, இப்போ நீங்கள் சொல்றீங்க குக்கிங். சரி, பிரியாணியை எப்படி சமைப்பது என்று ஆங்கிலம் சொல்ல முடிஞ்சதுன்னா நீ நேச்சுரலாக இங்கிலீஷ் பேசுகிறேன்னு சொல்ல முடியலன்னா நீ ஏதோ மனப்பாடம் பண்ணியிருக்கேன். மனப்பாடம் பண்ணுறவங்கள யாரும் ஷார்ட்டஸ்ட் பண்ண மாட்டாங்க. நேச்சுரலாக பேசுகிறவங்க தான் ஷார்ட்டஸ்ட் பண்ணுவாங்க. Do you guys understand? பாருங்க, இங்கிலீஷுக்குன்னு சில ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னா நிறைய கேட்கணும். எவ்வளோ கேட்க முடியுமோ இங்கிலீஷை கேட்டுகிட்டே இருக்கணும். கேட்டுட்டு அதை வீட்டில் போயிட்டு பாத்ரூம்லையோ டாய்லெட்லையோ ரெஸ்ட் ரூம்லையோ நீங்கள் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது தனியாக இருக்கிற அந்த டைமில் எல்லாத்துலேயும் அவங்க சொன்ன அதே டைலாக மண்டைக்குள்ள போட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லவ் டு டு திஸ் ஒர்க் அப்படின்னு யாரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் கேட்டீங்க சென்டென்ஸ் அப்படின்னு அந்த சென்டென்ஸை நாள் பூரா ஐ லவ் டு திஸ் ஒர்க், ஐ லவ் டு திஸ். அம்மா சொல்கிறாங்க அப்போ அந்த குப்பையை ஒரு போட்டு வரா, ஐ லவ் டு திஸ் ஒர்க் அப்படின்னு கொஞ்சம் குப்பையை போட்டு. ஓகே, இப்படி சின்ன 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 ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்து 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 மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு கட்டம் வரும் உங்களுக்கு. நீங்கள் பேசும்போது நிறைய எரர்ஸ் பண்ணுங்க. சில பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இது தப்பாச்சு இது சரியில்லையே அப்படின்னா நீ தவறுகளை பண்ணி 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 அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கரெக்டாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கும். நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் இங்கே பேசுறீங்க இல்லையா, உங்கள் ஸ்டாஃப்லாம் இங்கே ஒரு இங்கிலீஷ் பேசுறாங்க இல்லையா, இது கிடையாது. சில பேர் இங்கிலீஷ் பேசினாங்கன்னா உங்களுக்கு பயம் வரும். ஓகே, இங்கிலீஷோட உச்சக்கட்ட நிலை அது. ஓகே, நான் பேசுறது இன்னொருத்தருக்கு புரிஞ்சிச்சுனாலே என்னோட இங்கிலீஷ் கம்ப்ளீட்டட். சரியா? யா, நான் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியல அப்படின்னா அவனே கம்ப்ளீட்டட் அப்படின்னு. ஏன்னா என்னோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், என்னோட கிராமர், என்னோட vocabulary, என்னோட ஆக்சென்ட், நான் பேசுற அந்த ஃப்ளூவன்சி, இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நான் பேச ஆரம்பிச்சேனாலே இன்னொருத்தன் என்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவோம். அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் எப்படி சார் பண்ணுறது? ஒரே ஒரு லாஜிக் தான், the more you listen the better you speak. இதுதான் இங்கிலீஷோட ஒரே ஸ்ட்ராட்டஜி. சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, நான் உங்க வழியில சொல்றேன், உங்க வழியில சொல்றேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? 5 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? இல்லையா? 4 2 நம்ப மாட்டேன். ஓகே, ஒன்னே ஒன்று வச்சிருக்காங்களா? நம்புற மாதிரி. ஓகே, எனிவே ஐம் கமிங் பேக். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு புது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. சரியா? புது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுல இங்கிலீஷ் சேனல்ஸ் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஐ மீன் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சர்ச் இதில் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் சேனல்ஸ், நீங்கள் பார்க்குற எல்லா ரீல்ஸும் இங்கிலீஷ் கான்வர்சேஷனாகவே வருது. நீங்கள் கேட்க 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 பார்க்க, அதை தான் நீங்கள் செஞ்சுட்டு சொல்லவே வேணும். கேட்க கேட்க தானாக உங்களுக்கு இங்கிலீஷ் மண்டைக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷன் வரும், அதுதான் இன்டர்வியூ. அந்த இடத்துல நீ கேட்க வச்சிருக்கல, மூளை ஊறி வச்சிருக்கல, அந்த இடத்துல நீங்கள் எல்லாமே பேசணும். இது நடக்கும். இதுக்கு பேர் தான் லேர்னிங் கர்வ். Do you guys understand? Yes, no, maybe? அப்போ என்னென்ன விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே, சில இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், எந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது, நானும் சில ரீல்ஸ்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த பிளாக் ஷிப் சேனல் தெரியுங்களா? பிளாக் ஷிப் சேனல் தெரியுமா? தெரியும். பிளாக் ஷிப் சேனல்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு.
என் லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்துட்டு அவங்க எனக்கு கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணிவிட்டு சார் நாங்கள் வீடியோஸ் பார்த்தோம், எங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஷோ இருக்குது, அந்த ஷோக்கு நீங்கள் சரியான ஆளாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் எபிசோட்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நானும் அவங்களுக்கு போயிட்டு ஒரு 32 எபிசோட்ஸ் பண்ணி கொடுத்தேன். அது எல்லாமே யூடியூப்ல இருக்குது. ஓகே, மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஷோவில் ஃப்ளாக்ஷிப் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ்லாம் நான் கட் பண்ணி என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன். சில இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் நான் என்னோட இதெல்லாம் போட்டிருக்கேன். எப்பெல்லாம் நீங்கள் இன்டர்வியூ போடுறீங்களோ அப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு சில ரீல்ஸ்லாம் பார்க்கணும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு டிஜிட்டலாக படிக்க வச்சாதான் நீங்கள் படிக்கிறீங்களே தவிர ஒரு பிடிஎஃப்போ ஒரு பிரிண்ட் அவுட்டோ கொடுத்தா அந்த பிரிண்ட் அவுட்டை மினி பிரிண்ட் அவுட்டாக எடுத்துட்டு எக்ஸாம் வர கேஸ்லாம் நான் பார்க்கணும். Yes, no, maybe? Yeah. Okay, fine. Anyway, I think I addressed most of the things that you will have to do. Like I said, your self-image la focus பண்ணுங்க. Okay? தைரியமா பேசணும்னு நினைங்க. யாராவது கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும்னு நினைங்க. யாராவது சொல்றது புரியலன்னா நீங்க கேள்வி கேட்கணும்னு நினைங்க. ஓகே? நிறைய தவறுகளை செய்யுங்க. தவறுல இருந்து கரெக்டா கத்துக்கோங்க. And the more you do it, the better your upskill is going to come. Do you understand? Okay? நான் இதோட என்னோட டாக்கை பாஸ் பண்ணுறேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த இடத்துல ஏதோ கொஸ்டின் இருக்கு, எனக்கு இந்த விஷயத்தை கிளியர் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் இந்த தமிழையும் கேட்கலாம். I'll give you a brief answer about it. இந்த கேள்வி கேட்கறதுக்கு பக்கத்தில் இருக்கிறது விடாது. அதாங்க நான் உட்கார்ந்துருக்கேன் இதே ஹாலு 2004 to 7 பேட்ச் தான். இதே அங்கே உட்காந்து நான் நடுவில் உட்காந்து என்ன எஸ்கேப் ஆகுது பீஸ் கேள்வி கேள்வி கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க. நடுவில் உட்காந்து என்ன சொல்கிறது அதே கேட்டுட்டு அப்படியே சேம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிடும். ஸோ கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஐ வில் நாட் வாண்ட் டு பார்க் ஸோ மச். நிறைய விஷயங்களை உங்களுக்கு கூட டம்ப் பண்ணவும் நான் விரும்பலை. ஓகே, நான் சொன்ன விஷயங்களை மட்டும் மறந்துடாது. உங்களுக்காக ஒரு கவுன்சில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பர்சனல் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுங்க. மென்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்க ப்ராப்ளம்ஸ் வந்து பேசுங்க. ஓகே, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சான்ஸும் என்ன ஸ்கில்ஸ் என்னென்ன பண்ணணும் ஐ திங்க் ஐ ஸ்போக் டு யூ அபௌட் எவ்ரிதிங். எனி क्वेश्चंस? ஒண்ணே எல்லாமே புரிஞ்சிச்சு இல்ல போறோம்டா. ஓகே, what is it? No questions? No questions? You have? Okay, fine. All right. So once again, thank you so much for the opportunity. Yes, ma'am. Please, ma'am. பசங்க பேச ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு ஆப் இருக்கா? எஸ். இங்கிலீஷ்ல அவங்களுக்கு டவுட் இருக்குன்னா அவங்க தப்பா ரைட்டான அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும். எஸ், அதுக்கு ஆப் இருக்கு. என்ன ஆப் இருக்கு அப்படின்னா ஒன்னு கோபைலட் அப்படிங்கிற கூகுள் ஆப் இருக்கு, சாரி மைக்ரோசாஃப்ட் ஆப் இருக்கு. இன்னொன்னு சாட் ஜிபிடி. இதை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு ஆப்லையும் இப்பெல்லாம் எல்லாருமே லீட் லெட்டர்ஸ்லேருந்து இமெயில்ஸ்லேருந்து அவங்க பேசுகிற கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிட்டு இதுதான் சாரி, இப்போ நான் சொல்கிறது தான் உங்களுக்கு சாரி போட்டுட்டு பேராஃப்ரேஸ் திஸ் அப்படின்னா தான் அது கமெண்ட் பண்ணும். ரோபோ படம் பார்த்துருக்கீங்களா? ரஜினியோட ரோபோட் படம் பார்த்தது இல்லையா நீங்கெல்லாம்? அதில் வந்து அந்த ரோபோட் என்ன பண்ண அவங்க அம்மா வந்து சிட்டி டிவியை போடுறா அப்படின்னா பண்ணது போடணும் பார்த்துருக்கீங்களா? அதுதான் இந்த சாட் ஜிபிடியும் இந்த கோபைலட்டும். அதோட ப்ராம்ப்ட் உங்களுக்கு சரியா தெரிஞ்சா மட்டும்தான் அது உங்களுக்கு உதவியா இருக்குமே தவிர இல்லைன்னா இருக்காது. திடீர்னு அதுக்கிட்ட போயிட்டு இன்ட்ரடியூஸ் யுவர்செல்ஃப் அப்படின்னா அது அதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். என்ன பண்றா, என்ன எப்படி பண்றது அப்படின்னு தெரியலையே, எப்படி நான் எழுதுவேன். இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா ஹேக் பண்றாங்க இன்டர்வியூஸ்ல. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஹேக்கிங் தான் இதெல்லாம். ஒரு இன்டர்வியூ நாளைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்டர்வியூ கிட்ட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. சரியா? அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை எடுத்து இந்த சாட் ஜிபிடில பேஸ்ட் பண்ணிடுறாங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சஜஸ்ட்
interview questions and answers for the job description. அப்படின்னா interview question and answer எல்லாமே கொடுத்துருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு தேவையானது எல்லாமே எப்படி ப்ராம்ப்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுனாலே போதும். ஓகே, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்கிலீஷ் பேச எனக்கு பயமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்காகவே ஸ்பீக்லர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு, ஓப்பன் டாக் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. யாருமே தெரியாது, ஆனா நீங்க அவங்க கிட்ட ஆன்லைன்ல பேசிக்கலாம். அவனும் அந்த ஆப்ல எதுக்காக வந்திருப்பான்னா இங்கிலீஷ் பேச தான் வந்திருப்பான். நீங்களும் அந்த ஆப்ல அதுக்காக தான் போகுது. நீங்களும் உங்க பேரை ஷேர் பண்ண வேண்டாம், அவங்க பேரை ஷேர் பண்ண வேண்டாம். துபாய்ல இருந்து, சைனால இருந்து, ஜப்பான்ல இருந்து எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் அந்த ஆப்ல இருப்பாங்க. All you need to do is click on that and talk to that person. That's how you can do it. இல்லை என் ஃப்ரெண்டே போதும், எனக்கு எதுக்கு அந்த ஸ்பீக்கர் ஆகலாம் அப்படின்னா உங்க நண்பர்கிட்டே பேசுறீங்கன்னா பேசுங்க. ஓகே, எஸ், தேங்க்ஸ் ஃபார் தட் क्वेश्चन மேம். Any other questions? Is that all? சில பேருக்கு क्वेश्चन வயிற்றிலேயே வச்சிருப்பான். கீழே கிளம்பி அந்த படிக்கட்டில் போகும்போது மச்சான் நான் இதை கேட்கலான்னு இருந்தேன்டா அப்படின்னு அப்பதான் வரும். சரி, அது நான் இங்கே கேட்டு. Okay, fine. Anyway, nevertheless, thank you so much for the beautiful opportunity. I wish you all the best. Take care. Thanks, ma'am. We will definitely apply your thoughts in our life, sir. Thank you. Now, I call upon Ms. Kirpa Lakshmi ma'am, Assistant Professor, Department of Corporate Secretariat, to express her vote of thanks. Good morning to one and all present here. I stand before you today to express my heartfelt gratitude to everyone involved in making the program a resounding success. To our organizing department, your tireless effort and dedication have been instrumental in bringing together such an enlightening program. To our principal and faculty members, your unwavering support has encouraged us to explore our thoughts. And to my fellow students, your participation and enthusiasm have made this event truly memorable. Thank you all once again for your contribution. May the lessons learned and connections made today prosper